இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் இங்கே காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ஃபியூனரில் அங்கே ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஷென்னை பார்த்தா அந்த கம்பெனியவே ஓவர்டேக் பண்ணிட்டான். இவன் அவரோட அடாப்டட் சன்னு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்துட்டு இதை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணுன்னு சொன்னதுமே, நீ தானே வந்துட்டு இந்த வேலை பண்ண, எங்கள் அப்பாவை நீ தானே கொலை பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அதனால தான் எங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி வந்து பண்ணேன், அதுக்கு தான் அந்த ஆள் வந்து ரொம்பவே டிசர்வானவன்னு சொன்னதுமே, உன்னை வளர்த்ததுக்கு நீ இப்படி தான் நன்றி இல்லாமல் நடந்துக்குவியான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறம் நீயுமே எனக்கு தேவை கிடையாது, என் லைஃப்பை விட்டு நீ போயிருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினை மோசமாக அங்கே வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னோட பேரண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்போ அதெல்லாமே வந்துட்டு அவன் வந்து கண்டுக்காமல் கேட்டுட்டு அங்கே போனதுமே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நான் ஏன் உயிர் வாழணும், இவனை மாதிரி ஒரு ஏமாத்துக்காரனை போய் நான் வந்து மேரேஜ் பண்ணாமல் என்னோட பின்னாடி சுத்தாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறா. இவனை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸோட அங்கே சமாதியில் போய் அங்கே ஃப்ளார்லாம் வச்சுட்டு அவளோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள நான் வந்து தீர்த்து கட்டிட்டு அவங்களுக்கான வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் பேரண்ட்ஸோட சாவுக்கு வந்துட்டு இப்படி அங்கே அந்த உங்களோட ஒய்ஃபோட அப்பா காரணம் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் நாம இப்போ நீங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். சார் போய் பிரோஜனம் கிடையாது, அவங்களுமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. டக்குன்னு பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரிபன் ஆகி இங்கே உட்காந்துட்ருக்கா. நான் வந்து இறந்து போயிட்டேனே, எப்படி வந்துட்டு இப்போ உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ தான் அவள் டேட்டை பார்த்தா, நான் வந்துட்டு இப்படி முன்னாடியே வந்துட்டேன், நான் என்னோட 18 வயசு பர்த்டே கேவும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வந்து நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன், இவன்ட்டு வந்து நான் விலகியே இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோங்க ஷென் வர்றான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, நான் வந்து உன்னை லைக் பண்ணலன்னு இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் இல்லை இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து விலகியே இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். சரி நீ வந்துட்டு பார்த்து வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பத்திரமா வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டு அவளோட தலையை வந்துட்டு அங்கே டச் பண்ணதை கூட அப்படியே வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி போட்டுட்டு ரொம்ப அருவருப்பாக பேசிட்டு போயிட்டுருக்கான். அங்கே உலகம் போகும்போது அங்கே டீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன அவகிட்ட போய் வந்து நெருங்கி க்ளோஸாக இருந்தால் தானே வேகமாக வந்துட்டு அவளை வந்து நீ பழி வாங்க முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ வந்து இவ ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கா. மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நீ அதுக்காக என் கூட ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்ல தேவை கிடையாது, நீ ஏன் கூட சேர்ந்து இருக்கலாமே அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவம் ஆயிட்டு மரியாதை இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அங்கே நானி இருக்காங்க. ஆன்ட்டி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாச்சு ஏன் கவலைப்படுறேன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு திரும்ப உங்களை ஹக் பண்ணுவேனானே தெரியலை, அந்த லெவலுக்கு கவலையாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லும்போது, இப்படிலாம் பேசிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. பேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் அவளை அங்கே பார்த்துட்டு சுத்தமாக அவளை பிடிக்கவே இல்லை போல், அந்த பொண்ணை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா. ஒழுங்கா நீ அவன்கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்றத சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட பக்கத்தில் வந்தேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்ட வந்துமே அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக அவளை ட்ரீட் பண்ணியிருக்கான். இப்போ அங்கே ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பேய் அவங்க கூட்டிகிட்டு வரான். பேய் பார்த்தா ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கா. போய் கொடுன்னு சொல்கிறப்ப, நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன், உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே அதை வாங்கிக்கிறா. நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போயிருந்தோம், அப்போ தான் இதை வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து போகும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் நீங்கள் 2 பேருமே நெருங்கி வந்தால் தான் என்னோட லைஃப் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், உன் பக்கத்தில் நான் வந்து நெருங்கி வராமல் இருக்கிறது தான் பெட்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. இவன் உள்ளே வந்ததுமே இவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நான் வந்துட்டு உன்கிட்ட மீட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கார்டை கொடுத்துட்டு போகிறதுக்கு, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே போயிட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, எனக்கே அவளை பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே நானி வர்றாங்க. இந்த மெடிசன்லாம் கொடுத்து விட்டாங்களே, உண்மையிலே வந்து அந்த மெடிசன்லாம் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹெல்த்தி கிடையாது அப்படின்ற சொன்னதும், நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, இந்த காசை வச்சுக்கோங்க, மெடிசனை போய் அவட்ட கொடுத்துங்க அப்போ அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு.
ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது அங்கே ஒரு டெடி பியர் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. என்னென்னா இந்த டெடி பியர் வந்து பேதம் அங்கே வெளியே தூக்கி வச்சிருக்கா போல். நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாததை வெளியே தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொன்னதும், நீங்கள் வந்து கோவிக்கலாம் படாதீங்க, நான் அவன் பக்கத்தில் வந்து நெருங்கியிருக்கேன்னு சொன்னதும், நான் ஏன் கோவப்பட போகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எதுவுமே வந்துட்டு கஷ்டப்பட மாட்டேன், நீ ஹாப்பியர் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அங்கே அந்த டெடி பியரை பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறா. இந்த டெடி பியரை இவன் தான் வந்துட்டு அவனுக்கு கிஃப்டாகவே கொடுத்துருப்பா போல். ஸோ வந்துட்டு அதனால தான் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அங்கே வந்து பேசியிருக்கா. ஹீரோயின்கிட்ட பார்த்தா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி டெடி பேர் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு, அதுக்கு காரணம் இவ தான், சாரி கேட்க சொல்கிறேன் அப்படின்ற செட்டங்க வந்து நடிக்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பொண்ணுமே பேச வந்ததுமே இது ஜஸ்ட் வந்து ஒரு டெடி பேர் தான், இதுக்கெல்லாம் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனால் நம்பவே முடியல. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா இவ அப்படின்ற செட்டாவே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். இவன் வந்து உண்மையிலே என்னை வந்து லைக் பண்ணுறதை விட்டுட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகும்போது உண்மையிலே வந்துட்டு இவங்க ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், இவன் இப்படிலாம் நடக்கக்கூடாது, என்னோட பிளான் எப்படி அப்புறம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்து நானே அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹீரோயின் இந்த உலகத்திலே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க ஒரே பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொல்கிறா, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, கவலைப்படாதான்னு சொல்லும்போது என்னை கேர் பண்ணிக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான், நீங்கள் என்னோட அம்மா மாதிரின்னு சொன்னதுமே அதை கேட்டதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப கில்ட் ஆகிடுது. இவன் அந்த மெடிசனை கொடுக்க சொன்னானேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்குமே இங்கே கிளம்பி வந்துடுறான். அப்போ அங்கே சென்னை பார்த்தா அங்கே பேயை வந்துட்டு காலேஜுக்கு அங்கே கூட்டிகிட்டு வர்றான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு தான் இருக்கா. பட் வந்துட்டு நீங்கள் இப்படி ஹாப்பியாக வந்து ஒன்றா இருங்க, அப்படின்னா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், என்னை விட்டு நீ விலகி இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது உடனே அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நல்லவே மாதிரி அங்கே நடிச்சிட்ருக்கான். என்னென்னு பார்த்தா அங்கே 2 பசங்க வந்துட்டு பார்த்துட்டு அப்படின்னு அக்கெல்லாம் சிரிச்சுட்டு போகிறாங்க. இந்த பசங்க வந்துட்டு இவனுக்கு பிடிக்காது போல். ஸோ 2 பேத்துக்குமே வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு இவன் வேணும் தான் பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்கான். ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படியே அங்கே போய் உட்காந்துட்ருக்கா அந்த டேபிளில். அங்கே போனதுமே அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டின்னு அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த பசங்க அங்கே வந்துடுறாங்க. அவனோட நேம் வந்து லீ. என்ன தைரியம் தான் நீங்கள் வந்து உட்காந்துட்ருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாத்தையுமே தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு பேச மாட்டான், இவங்ககிட்ட வாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இவ்வளோ ஆங்கிரியாக இருக்கேன்னு சொன்னதுமே அந்த ஷென்னுக்கு வந்து தெரிஞ்சவ இவ, நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து விலகியேறு, ரொம்ப மோசமான பசங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க, போய் என்ன பாரு அப்படின்றத சொன்னதும் வேமா ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போயிட்டு அவளோட அங்கே டிஃபனை வந்து எடுத்துகிட்டு இருந்தா. அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க. உள்ளே பார்த்தா எலியெல்லாம் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா அங்கே டீனா வந்துட்டு என்ன இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதை ஃபோட்டோஸ் எடுத்து வேறு அங்கே வந்துட்டு பண்ணுறா. இவ வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்துட்டுமே இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா. எங்க ஹாப்பி ஆகிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப ரசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு மெசேஜ்மே பண்ணி விட்றா, நீ பண்ண மாதிரியே வந்து எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பேய் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். பேய்க்கு வந்துட்டு எதுவும் தெரியாது இவன் பண்ணிட்டுருக்க வேலை. அவங்க டைம்லாம் பார்த்துட்டு இந்த டைம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அரண்டடிச்சு வேகமாக ஓடிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு பேக் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்கா. எதுக்காக அவங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்காங்க, நான் யார்கிட்டையுமே எந்த பிரச்சனையுமே பண்ணுறது கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா அங்கே வந்து சில கேர்ள்ஸ் வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சு இது எல்லாமே வந்து மிஸ்டர் ஷென் தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடி அங்கே வெளுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இங்கே வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப போட்டு அடிச்சு அது எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கல்ல ஒரு நிலைமை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப மோசமாக பாவம் அங்கே வந்து நிலைமை இருக்குது. உன்ன மாதிரி ஆளை வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சாகர வரைக்கும் ஹேட் தாண்டா பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து அங்கே மயக்கமாக இருது. அப்போ அவன் அந்த சைடில் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அவளை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த லீ பார்த்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே நீ தானே பண்ணியிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ரொம்ப பயந்து போயிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அவள் வந்து பொழைச்சிருவாள் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கான். அப்போ அங்கே அவளை வந்து வெளியே கொண்டு வந்ததுமே இவன் ரொம்பவே பார்த்தாங்க ரொம்ப பயந்து போயிடுறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஏன்பாட்டு அப்படியே வந்துட்டு அங்கே மயக்கமாயிடுறான். இப்போ திரும்ப அங்கே முழிப்பு வந்ததுமே நான் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற சட்டி கேட்கும்போது என்ன பாஸ் நீங்கள் தானே நீங்கள் வந்து காப்பாற்ற வந்தீங்க அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு எதுவுமே புரியலை, எல்லாமே அங்கே மறந்து போயிருக்கு.
இப்போ ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து திடீர்னு என்னாச்சு இந்த டயத்தில் அவளுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தோணுச்சு, நான் வந்து எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. எங்கள் மெய்ட் தான் வந்துட்டு அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எப்படி இருக்கான்னு சொன்னதும் இப்போ பரவாயில்லன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீங்கள் போகாதீங்க என்னை விட்டுட்டு அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே நான் இருந்து பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நானே கேட்குறாங்க நீ என்னம்மா அவனை இப்போ லைக் பண்ணலையான்னு சொன்னதும் இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து இருக்கட்டும் அதுதான் நல்லதுன்னு சொன்னதுமே நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ பேசுகிறத நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். இவனை பார்த்தா வெளியே இருந்து எல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப அங்கே ஷாக்காகி போயிடுறான். இவன் என்னை வந்து லவ் பண்ணிட்டு அங்கே பைத்தியமாலாம் சுற்றிட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே புரிய மாட்டுது. வந்து பக்கத்து ரூம்லேருந்து பயங்கர சவுண்டு வருது. ஹீரோயின் என்னன்னு போய் பார்த்தா அந்த பையன் வந்துட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை உங்களுக்கு இப்போ நான் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு சுமையாக தானே இருக்கேன் செத்து போயிட்டா வந்துட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ கோவப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த பையனோட நேம் வந்து ஜியான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த பையன் தான் போன ஜென்மத்தில் வந்துட்டு இப்படி சூசைட் பண்ணிட்டான் போல காலுக்கு நடக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இவன் இப்பயுமே இந்த மாதிரி தப்பான ஏதாச்சும் முடிவு எடுத்துருவானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுமே அதே மாதிரி எங்கள் சூசைட் அட்டம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு பேப்பர் அங்கே தூக்கிடுறா. அதை அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா லைஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ தான் எனக்குமே ஆப்ரேஷன் ஆச்சு நான் வந்து நல்லபடியாக இருக்கலையா அதே மாதிரி நீயுமே இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்கா. இப்போ நீ இப்படி தனியாக இங்கெல்லாம் வரலாமா வா உடம்பு முடியாமல் போக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அவனுக்கு கால் வருது இப்படி லீவ் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு ஒரு பொண்ணை போட்டுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவனை பிடிங்கன்னு சொன்னதும் அவன் இங்கே போயிட்டு இருந்தா அதே மாதிரி அங்கே வந்து வளைச்சு கட்டி அவனை அங்கே வந்துட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஷென் வந்துட்டு இப்படி ஞானை வந்து காலேஜில் வந்து ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் எவனுக்கு அவ்வளோ வந்து தைரியம் வந்துச்சுன்னு கேட்கும்போது ஜியாங் ஃபேமிலியோட பையன் தான் அப்படின்ற சொன்னதுமே அப்படியா விஷயம் அவனை வந்துட்டு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே என் பொண்ணை வந்துட்டு நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் போகும்போது அங்கே வந்துட்டு அவன் வந்து அங்கே டீனாட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த ஆள் வந்து நீ எப்படியாச்சும் வந்து உன்னோட வலையில் வந்து விழுக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்றத அங்கே சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு சில வந்து பார்சல் எல்லாமே வருது. யாருமே இந்த கிஃப்ட் அனுப்புனதுன்னு சொன்னதும் பக்கத்து ரூம்லேருந்து அங்கே ஜியான் தான் அனுப்பி விட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருது என்னதோட புது ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்கிறா. அங்கே வெளியே இருந்து போகும்போது அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே அவன் வந்து கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கான். இப்போ வந்துட்டு அங்கே நம்ம ஜியான்மே வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே வந்ததுமே அவங்க அப்பா பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீ இங்கேவே தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. உன் பிரதரை நல்லா நீ பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கி கட்டி அங்கே அடித்து போட்டு விடுறான். என்ன பண்ணிட்டுருக்கோம் உன் பிரதர்கிட்ட போயின்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இவன் வந்து மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவன் என் பிரதர் நீங்கள் சொல்கிற வேலையை விடுங்க இவன் அளவுக்கு மீறி ஓவராக போயிட்டுருக்கேன் நான் வீட்டில் இல்லைன்னு சொன்னதுமே இவன் என்னமோ இந்த வீட்டோட வாரிசு நினைப்பு வந்துருச்சு போல் ஒழுங்காக வந்துட்டு இவனை இருக்க வச்சுக்கோங்க இல்லை கண்டிப்பாக வந்துட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போகிறான். பிறகு அங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நல்லாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேட்டை ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். நீங்கள் மேலே இவனுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் பிக்கப் பண்ண வந்திருக்கான். பட் அங்கே பேயை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவளை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இதிலலாம் வந்துட்டு அவள் வந்து மயங்க போகிறது கிடையாது. இந்த டைம் அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா. அவள் வீட்டுக்கு வரும்போது அப்பாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ டீனா டீச்சர் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த லேடி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ இவன் என்ன வேலையாங்க வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ படிப்பு விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நாங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னபோது உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டு அந்தமாரி சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக அவளை அங்கே பார்த்தாலே பிடிக்கல. ஹீரோயின் வேமா அங்கே ஓடி போயிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு வாமிட்லாம் வர ஆரம்பிச்சிருது. என்னாச்சு உனக்கு உடம்பு முடியலையா டாக்டரை பார்க்கணுமான்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுத்தால் எனக்கு சரியாயிரும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஜியான் வந்து எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹீரோயின்ட்ட கேட்டதுமே அவன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு பழக்கமாச்சுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்க கூட நல்லா வந்துட்டு தொடர்ந்து பழக்கத்தில் இருக்கணும் அது எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத சொல்கிறாரு. அவருக்கு என்னென்னா அவரோட அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஏதாச்சும் ப்ராஃபிட் கிடச்சா ஓகே தான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அவர் இப்படி வந்துட்டு நல்ல மனுஷன் மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அவன் கூட மேரேஜ் பண்ணி வச்சாலும் அவருக்கு அங்கே ஓகேவாக தான் இருக்குது.
இப்படியே வந்து மண்டை காஞ்சு போய் விடுறான். அப்போ போயிட்டு இன்னைக்கு என்னால் வந்து உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, நீயா போய்க்கிறியா அப்படின்றத சொன்னதும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறான் அந்த பொண்ணுமே. அதுக்கப்புறம் அங்கே டீனாட்ட கால் பண்ணி உன்னை எத்தனை நாளாச்சு அந்த ஆளை வந்து கவர் பண்ணுன்னு சொல்லி இனிமேல் நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறா. ஸ்டூப்பிட் மாதிரி பேசாத, உனக்கு கொடுத்த என்ன வேலையோ நீ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவங்க வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நல்லா அங்கே தண்ணியை போட்டுட்டு என் பாட்டு அங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துடுச்சுக்கா. என்னாச்சு, எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன இப்போ என்ன ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்க, இப்போ என்கிட்ட கூட பேசக்கூட மாட்டியே, இக்னோர் பண்ணுறியே, என்ன ஜியானோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ஜஸ்ட் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்லும்போது, இவனை பார்த்து அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ இனி தான் அங்கே உங்களுக்காக சாப்பாடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நூடுல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ அங்கே தெரியாமல் அங்கே ஸ்லிப் ஆனதில் 2 பேருக்கும் அங்கே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. ரொம்ப அவன் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு போகும்போது அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். இப்போ அங்கே அவனுக்குமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன இவள் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துருக்கா, உண்மையிலே இவ தான் எனக்கு பண்ணாளா, இதுக்கு முன்னாடி அவள் பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் மேலே திரும்ப போய் நான் லவ்லலாம் வந்துட்டு விழுகக்கூடாதுன்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து அங்கே கூப்பிட்டு பார்த்தாலுமே ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ண மாட்டா. மார்னிங் அங்கே நானி சொல்கிறாங்க, நேற்று ஃபுல்லாக அவனுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஃபீவர் வேறு, அவனுக்காக தான் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கேன், இன்னுமே ஆனால் ஒர்க் அவன் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நான் போய் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் போயிட்டு இருந்தா. அப்போயுமே அவன் வந்துட்டு ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து இந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், தொடர்ந்து வந்துட்டு இப்படிலாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிட்டு இருந்தா. இவன் வேகமாக சாப்பாடுல அங்கே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்மே வருது. அதை பார்த்ததுமே கோவமாயிட்டு அங்கே தூக்கி எரிஞ்சிட்ருக்கான். இப்போ ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். சாரி கேட்குறான், இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவள் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே அங்கே வந்து கற்று வச்சுட்டு இருந்திருக்கா. அங்கே வந்துட்டு வீட்டிலே இருந்து எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்டிருக்கா. அவங்க வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டா கூட அவன் வந்துட்டு நீ இப்போ எதுக்காக வந்துட்டு எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டுருக்க, ஏன் வேறு ஏதாச்சும் பாய்ஸ் கூட போய் ஸ்லீப் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறான். ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போன ஜென்மத்தில் நீ எப்படி என்னை கேவலப்படுத்தினன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு பேசாமல் போயிட்டுருக்கா. அப்பாவே நீ உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இதை பற்றிலாம் நீங்கள் இதுக்கப்புறம் பேசணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் பேசாமல் பேயை வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத அவள் சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அந்த ஆள் போட்டு பயங்கரமாக ஹீரோயினை அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த 3 பொண்ணுங்க யார் தெரியுமா, என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் டீல் வச்சவங்க, உன்னால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் அந்த ஆள் ரொம்ப போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறாரு. அவங்க ஜியான்ட்ட இருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் கம்பெனி கூட சேர்ந்து நான் வந்து கான்ட்ராக்ட் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே வந்துட்டு சரி நீ இப்போ கிளம்பிப்போ, இல்லை இதுக்கப்புறம் தப்பு பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு நிலமை ரொம்ப மோசமாகிடுது. அங்கே மெடிசன் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. ஆன்ட்டி தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கா. போதும் ஆன்ட்டின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறது நம்ம ஹீரோ தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவன் வந்து லைஃப்பில் வந்து சுத்தமாக ஹெல்ப்பே பண்ண மாட்டான் போல், அவளுக்கு என்ன அடிப்பட்டாலும் கண்டுக்காமல் இருந்திருக்கான். பட் இப்போ கேர் பண்ணுறத பார்த்துட்டு நான் வந்து இப்போ பெரிய பொண்ணாகிட்டேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ இப்படி என்னோடய ரூம்லலாம் நீங்கள் அடிக்கடி வரக்கூடாது அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஜியானை பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் கூட அவள் வந்து சேட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப பாசமாக வந்து அவளை மீட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணான். எப்போ வந்து நான் உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஜியானுமே வந்துட்டு குடி சீக்கிரம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு லைஃப்பில் ஹாப்பியே இல்லை, அவன் கூட சேர்ந்து இருந்தாலாச்சும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா உனக்கு நான் மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதும், நான் படிப்பை முடிக்காமல் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், யார் வந்துட்டு வேணான்னு சொன்னது, ஃபஸ்ட்டு இன்றைக்கி போய் வந்து மேரேஜை பக்கா பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சிருவேன்னு சொன்னதும், நான் அப்ராடுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு நீ கேளுன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப கோவப்படுறாரு. அதெல்லாம் கேட்டுகிட்டே ஹீரோயின் என்னோட அம்மா இருந்திருந்தால் எனக்கு இப்படி நிலமை வந்திருக்காதுன்னு சொன்னதுமே
நீ அப்படின்னா வந்துட்டு நான் இல்லாமல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்தாள் பேசினதும் அவங்க ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுறா. உனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. எஸ்கேப் ஆகி போகிறத எல்லாத்தையுமே அங்கே பேயும் நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே போய் ஜாப் கேட்கும் போது அவன் மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்ததுமே அங்கே ஒரு பர்சன் வந்து இந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுங்க, உங்களுக்கு மாதம் மாதம் காசு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே ஜாப் நல்லா பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் நீ வந்துட்டு சர்வ் பண்ணால் பார்த்தாது கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணதுமே இங்கே வந்துட்டு சர்வ் பண்ணுறதா என்னோட வேலை, குடிக்கிற வேலை என்னது கிடையாதுன்னு சொல்கிறா. நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் அவன் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவளோட வேலட்டை வேற வந்துட்டு காணும் போல், அதில் என்னோட அம்மா வேற ஃபோட்டோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. யார்கிட்டையுமே அவளுக்கு அங்கே பேசுகிறதுக்கே பிடிக்கல. பிறகு அங்கே ஜியான்ட்ட வந்து இப்போ நிலைமை எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு, நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள், இன்னுமே ஸ்பீடாக அவள் என்கிட்ட வந்து சேரணும், வெளியே வந்துட்டு இருக்கிறது சேஃப்டியில் நம்மளுக்கு தோணணும் அப்படின்றத சொல்கிறான். எல்லா வேலையும் இவனோட தான் போல், இவன் தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணி கொடுமைப்படுத்தினா அவள் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்துட்டு அந்த பசங்களோட நம்பரை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், இல்லை சாருக்கு தெரிஞ்சால் வந்து பிரச்சனையாயிரும் மேடம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கொடுங்க என் மேலே நம்பிக்கை வச்சு நான் தெரியாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற வேலையை நீ பர்ஃபெக்டாக பண்ணு, உனக்கு இன்னுமே காசு நான் அதிகமாக கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, அந்த வேலைட்ட உன்ட்ட கொடுப்பேன்னு நினைக்கிறியா, என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அதில் என்னோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது தயவு செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னால் எது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். திரும்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறா. என்னோட ஹஸ்பண்ட் இப்போ வந்துருவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லும்போது அந்த லேடி பார்த்தா யார்ட்டையும் அவங்க கால் பண்ணுறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கவுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போகிறா. அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க போல். அங்கே பிடிச்சவங்க வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு இவே நினச்சிட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் அங்கே அவங்கள வந்துட்டு கடிச்சு வச்சுட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ அங்கே லீயோட சேர்ந்து அங்கே வந்துட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயினை வந்து விரட்டிட்டு போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, துரத்திட்டா போகிறானுங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆகிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே இவே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். பார்த்தாங்க வந்துட்டு மோசமாக இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே விரட்டிட்டு இருக்காங்க. இங்கே ஜியான் வேற வந்துட்டு அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டான். ஏன்னாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் ரீபேன் ஆன பிறகு என்னோட லைஃப்பில் எல்லாத்தையும் நான் மாற்றிடலான்னு நினச்சேன், பட் எதுவுமே நடக்கலை, முந்தி மாதிரியே தான் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கீழே விழுக போகிறா. அப்போ நில்லுன்னு சொல்லிட்டு லீ வேமாங்க ஓடி வந்துட்டுருக்கான். இங்கே இவனை பார்த்தாலுமே அரண்டடிச்சு அங்கே மேலே ஓடி வர்றான். அந்த பசங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்ததுமே நீங்கள் போய் காப்பாற்றுங்க, இவங்ககிட்ட போய் என்ன பேசுகிறீங்கன்னு பேசுறா. இவன் கண்ணு முன்னாடி ஹீரோயின் இறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம லீ தாங்க காப்பாற்றிட்டான் போல். நீ வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா, வந்துட்டு அவளை தான் சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவனுமே அங்கே வந்து கொடுத்துடுறான். வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்கோ, இப்படி தான் நீங்கள் பொண்ணுங்களை பார்த்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கே திட்டிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினுமே அங்கே தூக்கிட்டு போய் சொல்லிடுறாங்க. நம்ம ஜியானுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ டாக்டர் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்றும் கவலை இல்லை நல்லா தான் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் வந்துட்டு அங்கே சாரி சொல்கிறா. இப்படிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு போய் வந்துட்டு ரெஸ்ட் எடு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். என் கண்ணை முடிச்சதுமே இதுக்காக நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்க, வீட்டுக்கு வரவேன்னு தானே சொன்னதும் என்னோட வேலட்டில் என்னோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லீயை பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு வேலட்டை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன், நீ பண்ணுற வேலைக்கு அடி வெளுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வச்சு அடி அங்கே வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அதில் இருந்த காசு எங்கடான்னு கேட்டால் காசை செலவழிச்சிட்டேன்னு சொன்னதும் இவனோட காசை வச்சு அவன் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் திரும்ப வர்றான். என்ன சின்னத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ ஏன் ஃபேமிலியை விட்டுட்டு இப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்க, உங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டு ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும், அவர் உடனே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேக் பார்த்தா அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் வர்றா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நான் வந்துட்டு மில்க் குடிச்சேனா அதனால தான் சேரலை அப்படின்ற சொன்னதும் உனக்கு தான் அலர்ஜின்னு தெரியல அப்புறம் ஏன் சாப்பிட்டேன்னு சொன்னது
சொன்னதுமே தெரியாமல் பண்ணிட்டேன். பட் அந்த ஆன்ட்டியோட சாப்பாடு வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் பேசாமல் அவங்கள என் கூட கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொன்னதும், நல்லா கூட்டிகிட்டு போய் வச்சுக்கவேன். இந்த வீட்டில் என்ன வேறு என்ன வேலைக்காரவங்களா இல்லை, அவங்க வந்துட்டு இவளை பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுக வந்துட்டுருக்கு. யாருமே நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆளே இல்லையேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அவன் வந்துட்டு அவ்வளோ கேரிங் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எங்கள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ மெடிசன் கொடுத்துருக்காங்க, அதோட சைட் எஃபெக்ட்டு, நீ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபியை பெற்றுக்க முடியாது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொன்னதும், இல்லை இதை பற்றி நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு அவன் எப்பயுமே நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் மெடிசன்லாம் கொடுத்துட்டே இருந்தானே, அப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி வந்துட்டு வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கா, என்ன நடந்துச்சுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வேணுனே தான் வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானா, ஏன்னா இந்த லெவலுக்காக இவன் ஹேட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. இவனை மாதிரி வந்து ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அங்கே அவங்க ஃப்ரெண்ட் பார்த்தா, என்னப்பா நீ ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருப்பியா, அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு வார்டில் அழுதுட்டு இருந்தா, நீ இதை தான் நான் எதிர்பார்த்த அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நீ இந்த பேச்செல்லாம் பேசாத, என்கிட்ட நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருன்னு சொன்னதும், என்ன இப்போல்லாம் அவளை பற்றி பேசக்கூட விட மாட்டேன், என்ன உண்மையிலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொன்னதும், வாயை மூடிட்டுன்னு சொன்னால் உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். எங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தா அந்த டீனா ரொம்ப சந்தோஷமாயிட்டு பக்கத்தில் வர்றா. திரும்பி கூட பார்க்காம போனதும் இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஜியான் வர்றான். அவங்க உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொன்னதும், இது என்னோடய ஃபேவரட் ஃபுட் அப்படின்றத சொன்னதுமே, நான் உண்மையிலே இந்த சாப்பாடு வந்துட்டு உனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வரல, ஆனால் வந்துட்டு யதார்த்தமாக கொண்டு வந்தேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்ததும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ பேய் அவனுமே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜியான் இந்த சைடில் போயிட்டுருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவன் அடிக்கடி வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான், ஒரு மேலே அவன் 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் அங்கே பேயை கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ண வர்றான். பட் ஹீரோயின் நடந்த எதையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பெருசாக அவங்கக்கிட்ட காட்டிக்கலை. இவங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே அங்கே கண்டுக்கலை. இங்கே நம்ம யானை பற்றி அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க ரொம்ப எமோஷ்னலாக வீக்காக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து சொல்லிட வேண்டியதானே, அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்களான்னு சொன்னதும், கண்டிப்பாக அதை நான் வந்து கூடி சீக்கிரம் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வந்துட்டு 2 டிக்கெட் கிடச்சிருக்கு லக்கி ஃபேனுக்காக, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணிவிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு உடனே நம்ம ஜியானா போய் மீட் பண்ணிவிட்டு, என் கூட சேர்ந்து நீ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு அந்த ஆர்ட் கேலரி வந்து ரொம்பவே பிடிக்கும், அங்கே டிக்கெட் கிடச்சிருக்குன்னு சொன்னதுமே, நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வருவேன்னு அவன் சொல்கிறான். சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாமான்னு சொன்னதும், ஏன் இல்லை போய் சாப்பிட்லாமே அப்படின்றத அவள் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அவனை அங்கே கூட்டிகிட்டு கிளம்பும்போது, நீ எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், என் ஃப்ரெண்டோட சேர்ந்து போகிறேன், ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு இவட்ட போய் நான் எப்படி வேலட்டை கொடுக்குறது அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஹீரோயின் மேலே இவனுக்குமே வந்துட்டு லவ் ஆயிடுச்சு. இங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க பேயோட பர்த்டே. பட் இருந்தாலுமே அவனோட மைண்ட் எல்லாமே ஹீரோயினை பற்றி தான் யோசனையாக இருக்குது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு வேமா கிளம்பி போகும்போது, இந்த வேலட்டை அவட்ட கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு தூக்கி போட்டதுமே இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல, என்னை பற்றி யாருக்குமே கேரே இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் ரொம்ப வந்துட்டு அவன்கிட்ட அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் எதுக்காக வந்துட்டு என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வந்துட்டு அவங்க இப்படி நிலைமையில இருக்க பார்த்துட்டு அங்கே சாரி சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் படுத்துட்டுமே நான் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. பட் இதை பற்றி நான் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூங்குறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். யோசிச்சுட்ருக்கான், இப்போலாம் நீ என்னை ரொம்பவே வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முந்து மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ஜியானு கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக அந்த ஆர்ட் கேலரியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, குடி சீக்கிரம் நீயுமே இந்த மாதிரி வந்துட்டு பெரிய லெவலுக்கு வருவேன், எனக்கு அந்த வந்து நம்பிக்கை இருக்குது, நானுமே வந்துட்டு குடி சீக்கிரம் கால் சரியாயிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின். பட் என் லைஃப்பில் இதெல்லாம் வந்து நடக்குமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே
ரொம்ப வந்துட்டு வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிடுறான். அவனுமே அந்த சைட்லேருந்து வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், ஏன் நான்லாம் பார்க்க வரக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எல்லாம் இங்கே வரமாட்டேன்னு தெரியும், இப்போ என்ன விஷயமா வந்திருக்க, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே ஜியான் மிரட்டான். ஏன்னா அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இவன் தான் காசு கொடுத்துட்ருக்கான். இவன்கிட்ட தான் டோட்டல் வந்து நெட்ஒர்க்குமே இருக்குது. ஸோ இவன் வந்து ஒரு டம்மி பீஸ் தான். அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு, நான் வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த டீனா அவங்க அப்பா கூட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா. ஆனால் வந்துட்டுமே அவங்க அப்பா வந்துட்டு இன்னுமே திருந்தாமல் தான் இருக்காரு. என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், என்னோட முக்கியமான வேலை இருக்குது, நான் அதுக்கு தான் போகிறேன்னு சொன்னதுமே, சரி நீ மேலே போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து அந்த ஆள் திட்டாரு. பிறகு சாப்பாடில் பார்த்தா ஏதோ வந்துட்டு மெடிசன் அங்கே வந்துட்டு கலந்து அவள் வந்து கொடுத்துட்ருக்கா. எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஆளை வந்து போட்டு தள்ளணுன்றதுக்காக தான். ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தாங்க ஒரு பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலுமே இதை நீ ஏற்றுக்கிட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணும்போது, அப்போங்க நம்ம லீ அவள் என்னோட ஆள், நீ என்ன நினச்சிட்டு அவட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அவன் வந்து ஓடி போயிடுறான். நீ இப்போ எனக்கு வந்து தேங்க்யூ சொல்ல மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதுமே, நீ வந்து உன்னை காப்பாற்ற சொல்லி நான் கேட்டேன், நான் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ஷென் வந்துட்டு கேட்கலாமே வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு போனதும், இந்த டீனாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிறு எறிஞ்சிட்டு, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த கேக்கில் வந்துட்டு என்னத்தையும் வந்து கலந்து விட்டா. நம்ம ஹீரோயினுக்காக அவங்க மெய்டு போயிட்டு, இப்படி அவர் தான் கேக் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு, சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க. ஹீரோயின் அங்கே படித்து முடிச்சுட்டு அந்த கேக்கை வந்து சாப்பிட்றா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அவளுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆகி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதுமே, நேற்று நைட்டு வந்துட்டு வாங்கி கொடுத்த கேக்கை தான் சாப்பிட்டாங்க, என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. கொண்டு வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவளோட சாப்பாட்டில் தான் வந்துட்டு யாரையோ கலந்து விட்ருக்காங்கப்பா எதையோ அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இந்த வேலை யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டில் பார்த்தா நானி எங்கள் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் போயிட்டு இப்படி ஹீரோயினுக்கு உடம்பு முடியலன்ற விஷயத்த சொன்னதுமே அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நானி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அங்கே நானுமே அந்த கேக்கை சாப்பிட்டேன், பட் எனக்கு எதுவும் ஆகலையேன்னு சொன்னதும், நீ நல்லா இருக்கில்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சாப்பாடெல்லாமே கொடுத்துட்டு அங்கே ரொம்ப அவங்க பாசமாக பேசினதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஜீனா அவளுங்க மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், நான் நல்லா இருக்கேன், ஆனால் எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதும், நான் ஃப்ரெண்டு, நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் அங்கே டேனிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோ வர்றான். நான் வந்துட்டு இப்போ அவனை மீட் பண்ணது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் கேட்டுட்டு, எதுக்காக நீ அவனை மீட் பண்ணிகிட்ருக்கா, ஒழுங்காக விலகியேறுன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு விலகியே இருக்கணும், நான் வந்து அவன் ஃப்ரெண்டு தான், நான் மீட் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு அந்த டீனா வந்ததுமே, இந்த வேலை நீ பண்ணது நீ தானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் என் கூடவே இன்றைக்கி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து அவன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறா. பட் எதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், அவளுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப முடியல, பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அப்படின்ற சொல்கிறாங்க. இங்கே நானியை பார்த்தா பேட்டு சூப்பர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் எனக்குன்னு பாசம் காமிக்க இருந்த ஒரே ஆள் அவங்க மட்டும்தான், பட் இப்போ அவங்க வந்துட்டு எனக்கு சொந்தம் இல்லாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவனுக்காக சாப்பாடு எல்லாமே பண்ணி எப்பயுமே கேர் பண்ணி பார்க்குறா. பட் அவன் ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கான். இப்போ அவன் தூக்கத்தில் இருக்கும்போது ஹீரோயினை எழுப்புனதுமே இது எல்லாமே அவனுக்கு தாங்க தோணியிருக்கு. ஸோ அவனுக்குமே வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே சேர்ந்து அவன் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு சாப்பாடெலாம் அவன் இவனுக்கு கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப அப்செட் ஆகுது. எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி வச்சுக்கிட்டாங்க, பட் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கே வீட்டை விட்டுமே கிளம்பி போயிடுறா. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படி நீ அப்ராட் போகிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்குப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நீ வந்துட்டு எக்ஸாம் எழுதி வந்துட்டு போயிடலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே லீ என்ன நீ பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நான் அப்ராட் போக போகிறேன், அதுக்கப்புறம் நீ எப்படி வந்துட்டு என்னை டீஸ் பண்ணுவேன், நான் இல்லாமல் உனக்கு ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்றத செட்டவை கேட்குறா. வந்துட்டு ஹாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த சைடில் தான் ஜின் போகிறான், பட் தொந்தரவு பண்ணாமல் போயிடுறான். நான் ஹீரோ அவங்க பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு வேமா இந்த சைடில் போகும்போது கீழே விழுந்ததுமே, அப்போ லீ உன்னால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியல, ஆனால் நீ அப்ராடுக்கு போகிற
போறியா தனியாக என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அதெல்லாமே அங்கே நம்ம ஜி ஜியான் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிருது. இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து மெடிசன்லாம் போட்டு ரொம்ப அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து பார்த்து இருக்கணும். ஒரு காலில் அடிபட்டதை கூட வந்து ஒழுங்காக வந்து கேர் பண்ணிக்க தெரியல. நீ அப்ராடுக்கு போய் என்னத்தை பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ எதுக்காக நீ வந்து அவளுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னதும் அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்றத சொல்லும்போது என் கூட நீ வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் நீங்கள் விலையை போங்க நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஜியான் வந்துட்டு லீயை பிடிச்சி இழுத்துட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு விலகியே இரு, நீ வந்துட்டு அப்போ பக்கத்தில் நெருங்கி போனேன்னா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பில் பே பண்ணாமல் விட்டுருவேன், அப்புறம் உன் நிலமை தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனாலுமே அவன் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சதுமே போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா சுத்தமாக மதிக்கவே மாட்டுறாரு. நம்ம ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் வந்து ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லி அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே திட்டிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் அவர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட நீ ரொம்ப வந்துட்டு நல்லா படி, நான் கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை தான் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்பா நீங்கள் பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருங்கப்பா அப்படின்றத சொல்கிறா. எல்லாமே வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டுருக்கு. நானுமே வந்துட்டு எப்படியாச்சும் வந்து என்னோடய அப்பாவை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்படுறா. திரும்ப அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தா. இந்த சூப் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொன்னதுமே அவங்க அதெல்லாமே கேட்டுட்டு அவள் இல்லை இது உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஃபேக்காக வந்து நிறைய வந்து மெடிசன் ரெடி ஆயிடுச்சின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு போயிடுறா. இவ என் மேலே சந்தேகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு டவுட் ஆகிட்டுருக்கு. இங்கே நம்ம பேயை பார்த்தா அங்கே வந்துட்டு இவளோட வேலட் என்கிட்ட இருக்குது, நான் போய் இவட்ட கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவளுமே அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயினும் ஜியான்மே சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. நான் குடிசிக்கிற சரியான பிறகு நல்லபடியாக உணவை நான் பார்த்துக்கிறவேன் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்படியே நாங்கள் நைட்டு போயிட்டு இருந்தால் அங்கே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணிட்டு போனதும் அதெல்லாமே பண்ணுது அங்கே வந்து நம்ம ஷென் தான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்டு எதுக்காக நீ இப்படி என்னை வந்து சித்திரவதை பண்ணிகிட்ருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் எவ்வளோ டைம் சொல்கிறது, நீ அவன்கிட்ட இந்த விலகேறுன்னு சொல்லிட்டு உனக்கு தான் புத்தி வர மாட்டேதுன்னு சொன்னதும் அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் யாரு கூடயாச்சும் இருந்துட்டு போகிறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தான் என்ன பிடிக்கல அப்புறம் ஏன் அப்படின்றத சொன்னதும் நீ வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவன் பேசுகிறான். ஹீரோயின் என்கிட்ட வந்து விலகே நீ போன்னு சொல்லும்போது பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் கணக்கு முன்னாடி வருது. நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கான். அவன் எவ்வளோ லவ் பண்ணாலுமே இங்கே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்ததுமே வேமாவே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதும் தயவு செஞ்சு நீ வந்து என்னோட அப்பாவை என்னையுமே புள்ளி பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கே முழிப்பு வருது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நேனி தான் வந்து சூப்பராமே கொடுக்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா உனக்கு நல்லாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட் டைம் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ இதுக்கு ஹாப்பியாக இருந்தேன், பட் அதுக்கப்புறம் அவனோட சுய புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த டைம் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இனி வரங்குள்ளைங்க இருந்து எப்படியாச்சும் எந்திரிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டு இருந்தா. அங்கேயுமே அவன் கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். மரியாதை வண்டியில் ஏறுன்னு சொன்னதும் நான் வரலன்னு சொன்னான். நீ இப்போ வரலைன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்ப மிரட்டினதுமே அங்கே வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே உள்ளே போகும்போது அவங்க அப்பாவும் டீனாவுமே உள்ளங்க பேசிட்டு க்ளோஸாக இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகல, பேசாமல் இருந்துக்கிறா. அப்போ அங்கே வந்து கால் பண்ணிவிட்டு வந்துட்டு மெய்டை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போக சொல்லிட்டுருக்கான். அவங்க வந்துட்டு வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இறங்கி வரும்போது அவங்க அப்பா என்னாச்சு உனக்கு கையில் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு அவள் சொல்கிறா. பட் வந்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. என்னோடய அப்பாவுக்கு எதுவுமே ஆகாமல் நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட திரும்ப அங்கே வந்துட்டு பேசிட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்கேன், நீ அதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஸ்டடீஸில் ஒழுங்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே விளையாட்டுத்தனமாகவே பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியலை, ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி வந்துட்டு அப்பாவை காப்பாற்றுறதுன்னு மட்டும்தான் அவன் மைண்டில் போயிட்டுருக்கு.
அங்கே ஷென் வந்து மீட் பண்ண வர சொல்லியிருக்கான். ஹீரோயின் பார்த்தா கடைசியில் நம்ம ஷென்க்கு வந்துட்டு கால் சரியாயிருது. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, உனக்காக ஒரு ப்ரெசன்ட் ஆகிட்டு அங்கே செயினை கொடுத்ததுமே ரொம்ப அங்கே சந்தோஷமாகிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா நிலமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அப்பா என்னாச்சு உங்களுக்குன்னு சொன்னதும், நான் உன் பேச்சு அன்னைக்கே கேட்டுருக்கணும், நீ சொன்னதை நம்பலன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போனதுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, என்னப்பா அவங்க நீ சொன்ன மாதிரியே தானே பண்ணணும்னு சொன்னதும் கழுத்தை பிடிச்சி நேச்சிட்டு கோவப்படுறான். என்னமோ நீ வந்து ரொம்ப நல்லவே மாதிரி பேசுகிற, நீ தான் அவளுக்கு மெடிசன் கொடுத்து அவளை ப்ரெக்னென்ட் ஆக்க விடாமல் பண்ண, இப்போ நான் நல்லவே மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டா. அதை கேட்டுட்டு அரண்டு போயிட்டு வேமா அங்கே இறங்கி போயிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதுமே, இப்போ என்னத்தை நீ பேசி சமாதானப்படுத்த போகிற, நீ வந்துட்டு என்ன நினச்சி அதை பண்ணிட்டே இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தானே வேணும், நீயே அடைஞ்ச ஆள் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ லீ வந்துட்டு நான் வந்து உனக்காக வீடு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ என் கூட வான்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டுருக்க, என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும், ஃப்ரெண்டு தானே நான் வந்து அப்புறம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு அவன் எப்பயுமே வந்துட்டு இருந்துட்டுருக்கான். நல்லபடியாக வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவளை பார்த்துக்கிறான். பட் டீனா அன்னைக்கு வந்து ரொம்பவே மோசமாக ஹீரோயின்ட்ட பிஹேவ் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த பசங்க வந்து ட்ரிங்க் பண்ண சொன்னது அது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே ரிலீஸ் பண்ணதுமே, இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தானே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே லீ அதை கேட்டுட்டு அவளை பற்றி யாராச்சும் வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டா. நீ ஏன் பயந்துட்டுருக்க, உனக்காக நான் இருக்கேன் இல்லை, எப்போயும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜியானுக்கு அதெல்லாமே கேள்விப்பட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அங்கே கவலையாயிருது. வீட்டுக்கு அங்கே வந்து நம்ம சென் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக உன் கூட சேர்ந்து நான் வர விரும்பலை, உனக்கு என்ன சொத்து வேணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வந்துட்டு சொத்து எல்லாமே வந்துட்டு கிடச்சிருச்சுல்ல, நீயே இதுக்கப்புறம் வச்சுக்கோ, என்னோட அப்பாவை கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டில் நான் வந்துட்டு என்ன வந்து பண்ண போகிறேன் இருந்து, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே எங்கள் கோவப்படுறா. பிறகு அங்கே ஷென் வந்துட்டு நம்ம லீயை கூப்பிட்டு நான் வந்து இவ்வளோ சொல்லியுமே நீ அவன் பக்கத்தில் நெருங்கி போவியா, மரியாதையாக வந்துட்டு இப்போவே நீ அப்ராடு கிளம்புன்னு சொன்னதும், பிரதர் படிக்க தான் போனேன் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், நீ படிக்க தான் போகிற பட் வந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உயிரோட பார்க்கணுன்னா மரியாதையை கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் அங்கே மிரட்டிட்டுருக்கான். இங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு லீக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்து போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே வேகமாக வந்துட்டு அங்கே அந்த டீனா வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ண வரா. எனக்கு கண்டிப்பாக ஷென் வேணும், அதுக்கு நீ தாண்டி இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஊடாலங்க நம்ம ஷென் வந்து விழுந்து அங்கே காப்பாற்றினதுமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு நான் எப்படியாச்சும் இங்கே எஸ்கேப் ஆகி போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கா அப்ராடுக்கு. பட் அங்கே போலீஸ் வந்து அங்கேவே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஷென் வர்றான். நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற செட் அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான், நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு அப்படிலாம் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவன் கொடுத்த அந்த நெக்லஸையுமே திரும்ப கொடுத்துட்டு போனதுமே ரொம்பவே வந்துட்டு இவன் ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி எப்பயுமே வராதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கான். அன்றைக்கி நான் சூசைட் பண்ணிக்கிறதுலேருந்து என்னை காப்பாற்றினேன், இதுக்கப்புறம் இந்த லைஃப்பை எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே கையை கட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு அங்கே மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து நம்ம பே வந்து அங்கே வேலட் எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து திரும்ப இப்போ அப்ராடுக்கு போகிறேன், அவர் வந்து ஒன்றை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, நான் நடுவில் இருந்து எதையுமே கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே எனக்கு வந்துட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. பிறகு இந்த நானி தான் ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே பேச போனதுமே நான் உங்களை ஒரு அம்மாவை தான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, காசுக்காகவா ஏன் இப்படி நடந்தீங்க, இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் மூஞ்சிலே முழிக்க விரும்பலை, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டு போயிருங்க அப்படின்ற சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்களுமே அங்கே சாரி கேட்டுட்டு போகிறாங்க. அங்கே அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டுருக்கு, நம்ம ஹீரோயின் இப்படி இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவன் அரண்டு போய் எந்திரிக்கிறான். ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஹீரோயின் என்ன நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்கிறப்ப அங்கே ரொம்ப வந்துட்டு பாசமாக ஹக் பண்ணிட்டு நான் திரும்பவுமே உன்னை இழந்துட்டனோ என்னமோ நினச்சேன்னு சொன்னதுமே அவன் ஷாக் ஆகிட்டு அப்படின்னா என்ன உனக்குமே ரீபான் ஆச்சா அப்படின்ற செட்டு கேட்குறா. அவன் வந்துட்டு எதுவும் சொல்லலை, ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே இந்த ஈடியட் ஹீரோயினுமே போய் ஹக் பண்ணிக்கிறா. இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரியுது, அப்படி இருந்துமே வந்துட்டு தப்பே பண்ணாது இவ போய் இவனை ஏன் மன்னிச்சான்னு தெரியலை. வந்து ஒரு ஈடியட் மாதிரியே வந்து ஒரு ஸ்டோரியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.